அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். நான் சொல்லும் இந்த கருத்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சேமிப்பு. சேமிப்பு அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? பணத்தை சேமிக்கிறது, சொத்தை சேகரிக்கிறது, நகையை சேமிப்பது, இதுதான் சேமிப்பு அப்படின்னு இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நாளைக்கு, அதாவது வயசாகி போன போது இவ்வளவு சொத்தை சேகரிச்சு வச்சிருக்கோமே, 4 மனுஷங்களை சேகரிக்கலையே, 4 உறவுகளை சேமிக்கலையே அப்படின்னு அன்னைக்கு தோணும். பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு அன்னைக்கு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அவங்க வேலை பார்க்க வெளியூரு, வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. இன்னும் சில குடும்பங்கள்ல ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்து அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு காலத்துல ஓடி ஓடி சேர்த்த சொத்து இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு. அதை அனுபவிக்கணும்னா யார் கூட சேர்ந்து அனுபவிக்கிறது? நமக்காக யார் இருக்கா அப்படின்னு அன்னைக்கு தோணும். கணவன் மனைவி உறவையோ பெத்த பிள்ளைகளின் உறவையோ யாராலும் நிரப்ப முடியாது. அவங்க இல்லாத காலகட்டத்துல நமக்கு வயசாகி போகும்போது நம்மள 4 இடத்துக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, கால் வலிக்குதா, கொஞ்சம் காலை அமுக்கி விடட்டுமா அப்படின்னு கேட்க ஒரு உறவு கண்டிப்பா வேணும். அது வயோதிக காலத்துல நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. அதனால வயசு இருக்கும்போதே பணம், காசு, சொத்துக்கள் சம்பாதிக்கிறத விட நல்ல மனுஷங்களை, நல்ல உறவுகளை நாம சம்பாதிக்கணும். குழந்தைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சேமிப்பு அப்படின்னா பணம் காசு மட்டுமல்ல, நல்ல மனிதர்கள், நல்ல உறவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து நாம வளர்க்கணும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.